Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை நீங்க நாளைக்கு புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்கியமாக இதில் வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்காம வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி மெஷரிங் கப்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைனா பவுல் எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு ஜவ்வரிசி இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நம்ம இந்த டம்ளரில் தான் ஜவ்வரிசி அளந்துருக்கோம்ல, அதனால் இதே டம்ளரில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுத்துக்கிறணும். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை கலர் பாசி பயறு கூட எடுத்துக்கிறலாம். இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். பாசிப்பருப்பும் சரி ஜவ்வரிசியும் சரி, இது ரெண்டுமே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த சம்மரில் இதை எடுத்துக்கிற பொழுது உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதிகமாக தாகம் எடுக்காது, உடம்பு நல்லா குளிர்மையாக வச்சுருக்கும். ஸோ இதை வாரம் ஒரு முறை கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மூடிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தோம். ஸோ 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடிட்டு 3 விசில் விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குல்ல, அதனால் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை ஒரு 7-8 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே போதும். இது நல்லா வெந்து வந்துடும். இது போல் இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஜவ்வரிசி அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லுக் இருக்கும். அப்போ அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாசி பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல் லேசாக மேஷ் பண்ணிக்கோங்க. இது இப்போவே நல்லா மசிச்சிடணும். இல்லைன்னா நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒழுங்காக வேகாது, ஒழுங்காக மசியாது. இப்போவே இது நல்லா தான் வெந்திருக்கு. இருந்தாலும் மசிச்சு விட்டோம்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை வேக வச்சுருக்க ஜவ்வரிசி கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வகையான பாயாசம் ரெசிபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸுடைய லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் தண்ணி சேர்க்கணும். நான் குக்கரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதிலிருந்த பருப்பை அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாயாசம் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் அதிகமாக கொதிக்க விடாதீங்க. தேங்காய் பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வெல்லம் சேர்க்கணும். நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு எல்லாமே அளந்து எடுத்துருக்கோம்ல, இந்த வெல்லமும் நான் அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவு அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல ஸ்வீட் திக்காக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்வீட்னஸ் கொஞ்சம் மீடியமான அளவில் இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை நம்ம ஏன் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்க்குறோன்னா, பால் சேர்த்துருக்கிறதுனால வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் வெல்லம் சேர்க்கணும். நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதிலாக நார்மலான வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாம். வெள்ளை சக்கரை சேர்க்குறதா இருந்தால் அதே அளவு தான். அந்த கிளாஸில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற வெல்லத்தில் மண் தூசிலாம் இல்லை. ஸோ நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா அதை பாகு எடுத்துகிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கத்தில் ஒரு தாளிப்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும்.
நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு கலர் உலர் திராட்சை சேர்க்குறேன். நீங்கள் நார்மலான கிஷ்மிஸ் பழம் கூட சேர்க்கலாம். கூடவே கொஞ்சம் போல் பாதாம், கொஞ்சம் போல் முந்திரி, உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நீங்கள் எந்த நட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்களோ அதுபடி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாயாசத்தில் இதை சேர்க்கணும். இப்போ இது கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் பாயாசத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த புது வருஷத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.